தனுஜா அவர்களை நாங்க திருமண கோலத்தில் பார்க்கலாமா? அதுக்கான வழியில் ஏதாவது உண்டா? நல்ல கேள்விதான். சமூக வலைதளங்கள்ல உங்ககிட்ட ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னா, மாமாவை எப்போ காட்ட போறீங்க? இதுக்கு வெக்கலாம் திருப்பி ஏமாறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரும்போது காதல் தழும்பு வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. எப்படி இந்த காதல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? பெரிய பயணம். டேட் பண்ணது 2016ல. அப்ப எங்களுக்குள்ள செட் ஆகல. நாளுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, இன்டென்சிவா பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மலர்ந்துருச்சு காதல். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழும்புச்சு. பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போறோம், நல்ல லைஃபை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இப்ப சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் போடும்போது அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருது, என்ன மெசேஜஸ் வருது? பாசிட்டிவ், எனக்கு நிறைய பாசிட்டிவ். எனக்கு அதான் சம்டைம்ஸ் எனக்கே இது இப்ப புரியாம இருக்கு. சமுதாயம் மாறிடுச்சா இல்ல எனக்கு வர்ற ஒரு வரவேற்பான்னு எனக்கு தெரியும். அவர் உங்களுக்கு பண்ண கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு உள்ள தாலி வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு நேரம் அதை பத்தி வேணாம் அது இதுன்னு சொல்லி நான் கேட்கல. இது சொன்னாலும் தப்பா போயிரு. என் வாழ்க்கையில் நான் எல்லாமே பார்த்துட்டேன். இன்பத்தையும் பார்த்துட்டேன், துன்பத்தையும் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பயத்தை தான் தரும். பிடிச்ச காரை ஓட்டிட்டு ஒரு ஹைவேல போனா இவ்வளவு குஷியா இருக்கும். அந்த மாதிரி போகும் காரு. திடீர்னு ஏதாவது ஒரு மரத்துல மோதிச்சுன்னா அதுல வர சேதாரம் இருக்குல்ல, அதைத்தான் நான் இப்ப நினைக்கிறேன். எப்படி இந்த காதல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? யார் அவரு, என்ன பண்றாரு? அது ரொம்ப பெரிய பயணம். நான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் டேட் பண்ணது 2016ல. அப்போ எங்களுக்குள்ள செட் ஆகலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அப்போ படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நானும் அப்போ வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த டைம். ஸோ செட் ஆகலை, பிரிஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தோம். பிரிஞ்சிட்டோன்னா கட் பண்ணி இந்த வெறுத்தெல்லாம் பிரியலை, டச்சில் இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த சோஷியல் மீடியா பயணம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுவார். எப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவார், மெசேஜ் பண்ணுவார். அப்படி தான் இருந்தோம். லைக் சீரியஸாக ரிலேஷன்ஷிப்பில் போகலை. அதுக்கப்புறம் அவர் பாதியில் அவர் போனார், நான் ஏன் பாதியில் போனேன். நான் படிப்பு கிடிப்புன்னு அதில் பிஸியாக இருந்தேன், சோஷியல் மீடியா அதில் பிஸியாக இருந்தேன். அப்புறமா திருப்பி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, இன்டென்சிவாக பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மலர்ந்துருச்சு காதல். ஆனால் அது வந்து இப்போ திருப்பி நீங்கள் சென்னை போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது தான் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்ததா? இல்ல இப்ப இங்க இருந்து போயிட்டு போனேன்ல, அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நான் நிறைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க கம்யூனிட்டி சார்ந்து அங்க யூரோப்ல, இப்ப இங்க இல்ல, அங்க யூரோப்லயும் நிறைய தமிழ் திறனைகள்லாம் இருக்காங்களா, அவங்க சார்ந்து அவங்க வாழ்வியெல்லாம் எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம், ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழும்புச்சு. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போறோம், நல்ல லைஃபை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. அப்ப நான் வந்து சரி ஓகே, மீண்டும் யார்ட்டையாவது கொஞ்சம் நெருங்கி பழகுவோம், அந்த பயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பழகுவோன்னு நான் தான் மனக்கதவை திறந்தேன். அந்த ஒரு லைஃப் எப்படி ஆரம்பிச்சு? ஏன்னா நம்ம இதுக்கப்புறம்